Good morning students. Welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about Unit 2 History, the world between two world wars. Already first session la நாம நாசிசம் பாசிசம் இல்லையா முசோலினி ஹிட்லர் சில சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி செகண்ட் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா anti-colonial movements and decolonization process in Asia. ஸ்டார்ட் பண்ணலாமா? Listen carefully. The French Indo-China. அதாவது ரைஸ் ஆஃப் anti-colonialism. What is anti-colonialism? அந்த காலனி நாடுகள் வந்து அகைன்ஸ்டாக திரும்புகிறதா வந்து அந்த anti-colonialismன்றது. ஓகே, Indo-China today Cambodia, Laos and Vietnam had shown in the discontent right from the beginning of the French occupation 1887. 1887ல இந்த மூணு பிளேஸ் கம்போடியா, லாஸ் அண்டு வியட்நாம் இது மூணுமே வந்து யாருடைய கண்ட்ரோல் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா 1887 ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோலில் வந்து இருந்தது. அதுதான் வந்து இண்டோ சைனான்னு அழைக்கப்படுது. While the Indo-China resisted the imposition of French language and culture, they learned from the ideas of the revolution. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சுடைய கல்ச்சர், லாங்குவேஜ் இது எல்லாமே என்ன செஞ்சாங்க, அந்த காலனி நாடுகள் மீது திணிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ during the First World War, about 1 lakh Indo-Chinese fought in France and returned with first-hand knowledge of how the French had fought and suffered during the war. முதல்ல 1 lakh people வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸில் போரில் வந்து ஈடுபடுறாங்க. அப்போ அந்த மக்கள் எப்படி போரில் வந்து ஆயுதங்கள் பயன்படுத்துகிறாங்க, இன்வால்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் வந்து இந்த காலனி பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாலேஜாக வந்து கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் த கம்யூனிஸ்ட் ஐடியா ஃப்ரம் த மெயின் லேண்ட் சைனா வேர் ஆல்சோ எ மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ். சைனாவிலிருந்து கம்யூனிஸ்ட் கொள்கை, அந்த ஐடியா இதெல்லாம் கூட வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அதாவது பிக்கப் பண்ணிக்கிறாங்க. த மெனி பிகம் கன்வின்ஸ்டு தட் த கன்சிடரபிள் வெல்த் ஆஃப் இண்டோ சைனா வாஸ் பெனிஃபிட்டிங் ஒன்லி த கோலனியல் பவர். அதாவது காலனியல் நாடுகள்னால வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதாவது ஒரு தனக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி என்ன பண்ணாங்க, ஃபீல் பண்ணாங்க. At the turn of the 20th century, growing nationalism led to the sporadic violent outburst. In 1916, there was a major anti-colonial revolt which was crushed brutally. அதாவது 1916ல வந்து ஒரு மிகப்பெரிய ரிவால்ட், ஆன்டி கோலனியல் ரிவால்ட் நடக்குது. ஆனால் அதையும் அந்த அரசு வந்து என்ன செய்தது, அடக்கி கையாளுது. There were also guerrilla activities in Tonkin, the place from where Ho Chi Minh was to arrive. அந்த டைம் பார்த்திங்கன்னா கொரில்லா அட்டாக் பண்ணுறாங்க, கொரில்லா அட்டாக்னு சொல்லிட்டு சில விஷயமெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் டாங்கிங் அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து இந்த விஷயம் வந்து நடக்குது. அதில் தான் வந்து ஹோ சி மின் அப்படிங்கிற ஒரு லீடர் வந்து உருவாகிறார். இப்போ வந்து த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின், அதாவது எப்படி வியட்நாமில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சது, அதுக்குரிய லீடர் யார், அதை பார்க்கலாம். ஓகேங்களா? The mainstream political party in Indo-China was the Vietnam Nationalist Party. Nationalist Party தான் அங்கே இருந்தது. Formed in 1927. 1927ல பார்த்தீங்கன்னா Indo-China was the Vietnam Nationalist Party தான் அங்கே உருவாகிட்டு இருந்தது. So it was composed of the wealthy and middle class section of the population. அங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் தான் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அதிகப்படியான டாமினேஷன் வந்து இருந்தது, பாப்புலேஷனும் இருந்தது. In 1929 the Vietnamese soldiers mutinied and there was a failed attempt to assist the French governor. This was followed by a large scale peasant revolted by the communist. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து இந்த ஸ்கேலில் வந்து இந்த கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து என்னது, இது வந்து இந்த ரிவோல்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. The revolt was crushed, followed by what is called white terror. Thousands of rebels were killed. அவங்க ஆரம்பித்த அந்த ரிவோல்ட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறாங்க, தட் இஸ் அ ஒயிட் ரிவர். அதில் ஒயிட் டெரர், அந்த ஒயிட் டெரரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து என்ன செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. ஓகேவா? ஸோ then next, after the white terror,
Ho Chi Minh left for Moscow and spent the 1930 in Moscow and China. இவர் வந்து சின் மின்க்கு வந்து என்ன பண்ணுறாருனா கோ சின் மின்க்கு இவர் வந்து 1930 மாஸ்கோவிலையும் சைனாவிலையும் வந்து சில பீரியட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறார். Then next, crossing over the border into Vietnam in January 1941, they organized the League for the Independence of Vietnam. அப்போ 1941 இந்த லீடர் ஹோ சின் மின்க் அவருடைய உதவியோட என்ன செய்யப்பட்டது, வியட்நாமுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ this gave renewed emphasis distinct the Vietnam's நேஷனலிசம். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வியட்நாமுக்கு வந்து ஒரு நேஷனலிசமும் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரிங்கிற ஒரு அங்கீகாரமும் கிடச்சிது. அதுக்கு வந்து மெயினான லீடர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா கோ சின் மின்க்கு. ஆஸ்க் கொஸ்டின் ஃபார் ஒன் வேர்டு. தென் நெக்ஸ்ட்டு டீகோலனைசேஷன் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் வந்து டீகோலனைசேஷன் எப்படி இருந்தது, அதில் டயாட்சி இன் ப்ரொவின்சஸ். டயாட்சி ப்ரொவின்சஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை ஆட்சி. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும், நம்முடைய இந்தியா செல்ஃப் கவர்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதனுடைய முழு ஆட்சி எங்கிருந்து இருக்கும், பிரிட்டிஷ் மூலமாக தான் அதனுடைய ஆட்சித்துவம் வந்து நடக்கும். அதுதான் வந்து டயாட்சி இன் ப்ரொவின்சஸ்ன்னு பார்க்குறோம். லிசன். The decolonization process started in India from the beginning of the 12th century with the launch of the Sudesi movement in 1905. 1905 சுதேசி மூமெண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த 20வது நூற்றாண்டுடைய ஆரம்பம், அதாவது 19th centuryன்னு சொல்லலாம். அப்போ வந்து டீகோலனைசேஷன் ப்ராசஸ் வந்து என்ன செஞ்சது, ஸ்டார்ட் ஆயிடுது. இதில் மெயினாக in 1919 the government of India Act introduced diocese that provide for elected provincial assemblies as well for the Indian minister. அதில் எலெக்ஷன் வச்சு நல்ல மினிஸ்டர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இந்தியன் மினிஸ்டரை செலக்ட் பண்ணால் கூட த மாண்டேக் டெக்ளரேஷன் ரீட். அப்போ வந்து மாண்டேக் டெக்ளரேஷன் ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன் எவ்ரி பிரான்ச் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து சில துறைகளை கொடுத்துட்டு தனியான கவர்மெண்ட் அமைக்கலாம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுது. அதான் ஆஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர். ஆனால் அதில் வந்து அது பிரிட்டிஷ் எம்பையருடைய இன்வால்மெண்ட்டும் இருக்குது. செல்ஃப் கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்தியன் கவர்மெண்ட் நடக்கும். அதுதான் வந்து என்னது டயர்சி இன் ப்ரொவின்சஸ்ன்னு பார்க்குறோம், இரட்டை ஆட்சி முறை. The Indian National Congress rejected diocese and decided to boycott the legislation. இதை வந்து நம்முடைய இந்தியன் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்க, இவங்க கொண்டு வந்து இந்த முறையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் இந்தியா இன் த டேஸ் ஆஃப் த கிரேட் டிப்ரெஷன். இந்த டைம் இந்த வேர்ல்டு வாரில் இந்தியா வந்து எப்படிப்பட்டதான ஒரு டிப்ரெஷனை வந்து எதிர்நோக்குச்சுன்னு பாருங்கள். த கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் 1929, இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. 1929 இதுதான் வந்து இந்தியா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கிரேட் டிப்ரெஷன்னு பார்க்குறோம். இயர் வந்து பார்த்திங்கன்னா 1929. The Great Depression of 1929 had a disastrous impact on British trade and business. இதில் மெயினாக வந்து பிரிட்டிஷ் ட்ரேடு பிஸ்னஸ் இது எல்லாமே வந்து ஒரு பின்தங்கின நிலைக்கு வந்த காரணத்தினால ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ளைன், பர்டிகுலர்லி இந்த ஹெவி இண்டஸ்ட்ரி செக்டார் லைக் ரயில்வே பில்டிங், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து என்னது ஒரு அதாவது பின்னடைவு, அதாவது என்ன சொல்ல ஒரு அதாவது நலிந்த ஒரு நிலைக்கு வந்து ஏற்பட்டது. ஸோ ஃபார் த கொலோனியல் கவர்மெண்ட் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ட்ரேட் வாஸ் த ஒன்லி ஐடியா மோட் ஆஃப் எக்கனாமி. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது எக்கனாமிக் லெவலை வந்து நம்ம என்ன செய்யணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். இட் இஸ் எ கிராண்டர் த ஈஸி அக்சஸ் டு இன்டைரக்ட் டேக்ஸ் ரெவென்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ். அதாவது இன்டைரக்டாக வந்து நம்ம இந்தியன் பீப்புள் மேலே என்ன செய்கிறாங்க, டேக்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அண்ட் ஃபாரின் கரன்சி, அந்நிய செலாவணி சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் வந்து அதிகப்படுறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து மேற்கொள்ளு. ஸோ த பிரிட்டன் டிரான்ஸ்மிட்டட் த எஃபெக்ட் ஆஃப் டிப்ரெஷன் டு இட்ஸ் த காலனிஸ். இவன் த பேர்டன் சுமை எல்லாத்தையுமே காலனி நாடுகள் மீது என்ன செய்யப்படுது, பிரிட்டிஷ் வந்து சுமத்துறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
the bilateral trade treaties between Britain and the member states of the British Empire were signed at the economic சம்மிட்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்குது எங்கே இன் ஆட்டோவா இன் 1932 அப்போ வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்து இன் விச் த பார்ட்டிசிபெண்ட் அதாவது இன்க்ளூடிங் இந்தியாவும் இருக்குது அக்ரி டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு த இம்பீரியல் ஓவர் நான் இம்பீரியல் குட்ஸ் பிரிட்டிஷ் வந்து என்ன செய்யுது இம்பீரியல் குட்ஸ்னால் அதாவது மற்ற நாட்டு பொருள்கள் மீது தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை செலுத்துறது தான் இம்பீரியாலிசம்னு சொல்கிறது இல்லையா ஸோ இப்படி இந்தியாவில் வந்து என்ன செய்யப்பட்டது பிரிட்டிஷ் ஆனது ஒரு அதாவது ஒரு கிரேட் டிப்ரெஷனை வந்து ஏற்படுத்து ஓகே அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் வந்து அவங்க எப்படி பண்ணாங்கன்னு பாருங்கள் த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ டீல்ட் எ டெத் ஃப்ளோ ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டிஜீனியஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் அதாவது இந்த உற்பத்தியில் கூட வந்து என்ன பண்ணாங்க கை வச்சாங்க த டேர்ம் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் டு த ஸ்டேட் டபுள்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து சில அதாவது எக்கனாமிக் சுமைகளை வந்து சுமத்துனாங்க த ஃபார்மர்ஸ் அண்ட் இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் தர் were had to sell their gold and silver reserve to subsist. The great fall in prices promoted Indian nationalists to demand production for the international economy. அதாவது கோல்டு சில்வர் இதுக்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அதாவது விலைக்கு வந்து கொடுக்கக்கூடிய சூழலை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. The 1930s saw the emergence of the Indian National Congress as a militant mass movement, the call given by the Congress for a civil disobedience movement. காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூமெண்ட் ஒன்று ஏற்படுத்துகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் இன் ரூரல் இந்தியா நிறைய கிராமப்புறங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆதரவு வந்து அதிகமாக வந்து கிடைத்தது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்திஜி தண்டி யாத்ரா இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன் ஓகே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு சொல்லிட்டு 1935 வந்து என்ன செய்யப்பட்டது உருவாக்கப்பட்டது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கோலனியல் மூமெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கான்னு பார்க்குறோம் ஆஃப்ரிக்காவில் வந்து இந்த ஆன்டி கோலனியல் மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தது அதாவது கோலனைசேஷன் இன் ஆஃப்ரிக்கான்னு பார்க்குறோம் Listen all of you, the African coastline had been explored in the 16th century and a few European settlements have come about. அதாவது கோஸ்ட்லைன்னா அந்த கடலோர பகுதிகள் அந்த கடல் பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா அந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 16th centuryயில் யூரோப்பியன் செட்டில்மெண்ட் வந்து அதிகமாக இருந்தது ஆஃப்ரிக்காவில் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் த பெர்லின் கொலானியல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 1884 to 1885 இதில் மெயினாக வந்து பெர்லினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது என்ன பிளேஸு பெர்லின் எப்போ நடக்குது 1885 இயரெல்லாம் மஸ்ட்டு ரொம்ப முக்கியம் listen all of you so the Berlin Colonial Conference of 1884 to 1885 அந்த duration 1 yearல வந்து அது நடக்குது resolved that Africa should be divided into spheres of influence of various colonial powers spheres means தனித்தனியாக அவங்க வந்து என்ன செய்யப்பட்டது colonial powers அந்த territories தகுந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க the war between the British and Boers in South Africa however was in டிஃபென்ஸ் ஆஃப் திஸ் ரீசொல்யூஷன் இதனுடைய முடிவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் வார் அப்படிங்கிற ஒரு வார் ஏற்படுறதுக்கு ரீசனாக அமைஞ்சிருது ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஆன்டி கொலோனியல் மூமெண்ட்ஸ் இன் ஆஃப்ரிக்கான்னு இருந்தது அதே போல் நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா இதில் வந்து நிறைய சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த இயர் இதை டாபிக்ஸ் மட்டும் சிலது சொல்கிறேன் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் அதே போல் ரேசிஸ்ட் பாலிசி அகெயின்ஸ்ட் த பிளாக்ஸ் கருப்பினத்தவர்களுக்கு எதிராக சில போராட்டங்கள் நடத்தினாங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா அதாவது டொமினியன் அந்தஸ்து சொல்கிறாங்க இல்லையா அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏற்படுறதுக்கு சில வார் வந்து நடந்தது நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா டூரிங் வேர்ல்டு வார் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேட் சவுத் ஆஃப்ரிக்காவில் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நடந்த சில இன்சிடெண்ட் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்கு அடுத்தது பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டு சவுத் அமெரிக்காவில் எப்படி ஏற்பட்டதுன்னு பாருங்கள் மாயாஸ் அண்டு அஸ்டெக்ஸ் லிசன் அதாவது பிஃபோர் த யூரோப்பியன் டிஸ்கவரி ஆஃப் அமெரிக்கா
the three centers of the civilization existed there in Mexico, in Central America and in Peru in South America. இந்த மூணு சிவிலைசேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளில் தான் வந்து என்ன செஞ்சது, ஸ்ப்ரெட் ஆச்சு. எது மெக்சிகோ இன் சென்ட்ரல் அமெரிக்கா, இன் பெரு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா. இந்த இடங்களில் தான் வந்து ஒரு 3 சிவிலைசேஷன்ஸ் வந்து என்ன செஞ்சது, மெயினாக அந்த சிவிலைசேஷனுக்கு வந்து சென்டர்னே சொல்லலாம். இதில் மெயினாக வந்து அதாவது த மாயா, த இன்கா அண்ட் த அஸ்டெக் சிவிலைசேஷன் வேர் ஹைலி அட்வான்ஸ். இந்த நாகரிகங்கள் வந்து இந்த பிளேஸில் நல்ல அட்வான்ஸில் இருந்தது. தேர் வேர் செவரல் ஸ்டேட்ஸ் இன் ஈச் ஆஃப் தீஸ் ஏரியா ஆஃப் சிவிலைசேஷன். அதை செவரல் ஸ்டேட்டில் ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த நாகரிகங்கள் வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ்டாக இருந்தது. அதே போல் வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் எக்ஸிஸ்டட் அரவுண்ட் த 11th century. 11வது நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் கவர்மெண்ட் கூட அங்கே இருந்ததாக சொல்லப்படுது. த லார்ஜ் சிட்டிஸ் ஃபார்ம்டு இன்டு எ லீக் ஆஃப் மாயப்பன், அதாவது சென்டர் ஆஃப் மாயா சிவிலைசேஷன் ஆஃப் நேட்டிவ் அமெரிக்கன் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாயப்பன், அதாவது சென்டர் ஆஃப் மாயா சிவிலைசேஷன்னே கொடுத்துருக்குறாங்க. ஃபார் ஓவர் 100 years த லீக் ஆஃப் மாயப்பன் லாஸ்டட். 100 ஆண்டுகளாக இவங்களுடைய ரூலிங்ஸ் வந்து இருந்திருக்கு. தோ மாயப்பன் வாஸ் டெஸ்ட்ராய்ட் டுவர்ட்ஸ் த க்ளோஸ் ஆஃப் 12th century, அதர் சிட்டிஸ் கண்டினியூட். மாயப்பன் டெஸ்ட்ராய் ஆனால் கூட அதனுடைய அந்த நகரங்கள் வந்து என்ன செய்தது, அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஆஸ்டெக்ஸ் ஃப்ரம் மெக்சிகோ கன்கொயர் த மாயா கண்ட்ரி இன் த 14th century and founded their capital city of nearly 200 years. The Aztecs ruled their empire. அதுக்கப்புறம் அந்த ஆஸ்டெக்ஸ் ரூலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ஆண்டுகளாக அந்த பகுதியில் வந்து சவுத் அமெரிக்காவில் தங்களுடைய ரூலிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம், அடுத்தது எமர்ஜென்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் அண்டு ஒர்க்கிங் கிளாஸ். லிசன் ஆல் ஆஃப் யூ. எமர்ஜென்ஸ் ஆஃப் மிடில் கிளாஸ் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ்ன்னு பார்த்தோம்னா, லிசன் சில்ட்ரன், த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் ஃபெசிலேட்டட் டிரான்ஸ்ஃபர்ட் எ பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி பட் இட் என்ஜெண்டர்டு நோ சோசியல் ஆர் எக்கனாமிக் சேஞ்ச். அதாவது பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியில் வந்து சேஞ்சஸ் இருந்தால் கூட சோசியல் எக்கனாமிக் அந்த ஒரு விஷயங்களில் வந்து சேஞ்சஸ் இல்லாமல் இருந்தது. வித் த மாசஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அங்கே டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரிசர்வ் ஆஃப் த ஓலிகாசி ஃபேமிலிஸ் அண்ட் மிலிட்டரி கிளிக்ஸ், இவங்களுக்கு தான் வந்து அந்த டெசிஷன்ஸ் மேக்கிங் அத்தாரிட்டிஸே கொடுத்துருந்தாங்க. அதே போல் பிரேசில் ரிமைண்ட் அன் எக்ஸப்ஷன் அன்டில் த மொனார்க் ஃபெல் இன் 1889. பிரேசிலில் பார்த்திங்கன்னா 1889 வரை மொனார்க் என்று சொல்லக்கூடிய அரசாங்கம், அதாவது என்னது பரம்பரையாக மன்னர்கள் ஆட்சி வருது இல்லையா, தட் இஸ் எ மொனார்க்கின்னு சொல்லுவோம். அது வந்து 1889 முடிய பிரேசிலில் வந்து இருந்தது. வித் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி and economic opportunity, the country received large number of migrant from southern Europe. அதனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டினால் ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வாய்ப்புகள்னால என்ன பண்ணாங்க, அதாவது சதர்ன் யூரோப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மிக்ரண்ட் மீன்ஸ் இடம்பெயர ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா. எக்கனாமிக் க்ரோத்து, அர்பனைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இன் கண்ட்ரீஸ் லைக் அர்ஜென்டினா, சைல், பிரேசில் அண்ட் மெக்சிகோ, இந்த பிளேஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் அண்ட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் த மிலிட்டன்ட் ஒர்க்கிங் கிளாஸ் ஆர்கனைசேஷன். இந்த எல்லா பகுதிகளில் எங்கெங்கே எடுத்துக்கிறோம், அதாவது எக்கனாமிக் பொருளாதாரம் அதிகமாக வளரக்கூடிய அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அர்ஜென்டினா, சைல், பிரேசில், மெக்சிகோ, இந்த இடங்களில் எந்த பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருந்துன்னு பார்த்தீங்கன்னா த ஹோல்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் அண்ட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் த மிலிட்டன்ட் ஒர்க்கிங் கிளாஸ் ஆர்கனைசேஷன், இவங்களுடைய டாமினேஷன் தான் அங்கே அதிகமாக இருந்தது. At the same time, American power and wealth came to dominate Central and South America. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய பவர், அமெரிக்கா நல்ல வெல்த் கண்ட்ரி இல்லையா, ஸோ சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா இந்த இடங்கள்லாம் அவங்களுடைய டாமினேஷன் ஓவராக இருந்தது. ஓகே சில்ட்ரன், சில இந்த லெசன் ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன். திஸ் பிக்சர் denotes the போர் வார், the war between the British and Poles in South Africa.
He is a host in Minsk, the important leaders of Vietnam. Then in 1941 they organized the League for the Independence of Vietnam. This picture denotes the Gandhiji Dandi Yatra. Listen children, this picture denotes the delegates in Ottawa conference meeting 1932. Listen children, சில பிக்சர்ஸ் எல்லாம் இப்போ விஷுவலாக பார்த்தோம் இல்லையா, ரிலேட்டடாக World War I between World War II. லிசன், நெக்ஸ்ட் டாபிக் வந்து Latin America protested America intervention and disliked the taller imperialism. Taller imperialism ஒன்று கொண்டு வந்தாங்க. What is the taller imperialism? The term used to describe the policy of the USA in maintaining and dominating over distant land through the economic aid. அதாவது பார்த்திங்கன்னா தங்களுடைய அதிகப்படியான டாமினேஷனை மற்றும் வந்து மெயின்டைன்ஸ் வந்து அடுத்த நாடுகளின் மீது இருக்கிற கூட்ஸில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, ஃபுல் டாமினேஷன் கொடுப்பாங்க எக்கனாமிக் மேலே. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, டாலர் இம்பீரியாலிசம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ த ஆப்போசிஷன் டு பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் ப்ரொடியூஸ் எ சேஞ்ச் இன் யூஎஸ் பாலிசி ஆஃப்டர் 1933. இதை மாற்றி 1933 ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன் ஹிஸ் குட் நெய்பர், அதாவது குட் நெய்பர் பாலிசி அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வர்றார். யூஎஸ் வுட் நாட் இன்டர்வென்யூ இன் த இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் ஆஃப் எனி ஸ்டேட். அப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, யூஎஸ் வந்து நாங்கள் மற்ற எந்த நாட்டிலையும் இன்டர்னல் அஃபேர்ஸில் வந்து தலையிட மாட்டோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு, அண்ட் வுட் கிவ் எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் லாட்டின் அமெரிக்கா. அதே போல் பொருளாதார ரீதியாக டெக்னிக்கல் சம்மந்தமான பொருள்கள் இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணுறோம். ஆனால் எதில் வந்து இன்டர்ஃபை ஆக மாட்டோம், இன்டர்னல் அஃபேர்ஸில் வந்து தலையிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அதாவது அக்ரிமெண்ட்டுக்கு வந்து வர்றாங்க. ஓகேங்களா, இந்த லெசன் அவ்வளோதான். வேர்ல்டு வார் 1 and 2 வந்து என்னென்ன அதாவது இடைப்பட்ட என்னென்ன டாபிக்ஸ்னெல்லாம் பார்த்து இல்லைங்களா. அதாவது இதோடைய வீடியோவை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் கொஸ்டின் ஆன்சர் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், டுடே லெசன் இஸ் ஓவர். See you in the next class. Thank you.